ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லாத்தோட ஃபேவரட்டான பலகாரம் பால் பணியாரம் இல்லையா? ஸோ அந்த பலகாரம் இன்றைக்கி எப்படி செய்யலாங்கிறது உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பச்சரிசி ஒரு உலக்கு எடுத்து ஊற வச்சுருக்கணும். அதே மாதிரி உளுந்தும் அதே அளவுக்கு எடுத்து ஊற வச்சுக்கணும். ஸோ அது ஊறினதுக்கப்புறமேட்டுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி ஆயில் ஹீட் ஆனதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பால்ஸாக போடணும். ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப நைஸாக அரைக்கணும், கொஞ்சம் கூட நொரன்னு இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக வெடிக்கும். ஸோ நல்லா நைஸாக அரைங்க. அண்ட் இதுக்கு வந்து தண்ணி ஊற்றி அரைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நம்ம ஊற வச்சதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த தண்ணியே போதும். இல்லைனா இந்த மாதிரி நம்மளால் எடுத்து போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் போடுங்க. ஸோ இது நல்லா குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு எண்ணெயிலேருந்து இதை வடிகட்டி எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அதை நம்ம தேங்காய் பாலில் போடணும். அதுக்காக தேங்காவை அரைச்சி அதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி பால் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பாலில் உங்களுக்கு எவ்வளோ சர்க்கரை தேவையோ அவ்வளோ சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம வந்து அப்புறம் பணியாரத்தை இதில் போட்டுடலாம். ஸோ இதை வந்து உடனே 2 to 3 மினிட்ஸில் வந்து போட்டுட்டு எடுத்து சர்வ் பண்ணிடுங்க. ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம், டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.